இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, ஏன் வந்து ஒரு ஒரு மெய்யியல் ஏற்கனவே அங்கே அண்ணன் சொன்னது போல் பல அறிஞர்கள் மெய்யியல் பற்றி எழுதுகிறாங்க. அவங்க வந்து பல நூல்கள் போட்டிருக்காங்க. இப்போ மெய்யியலுடைய தந்தை அப்படின்னா சாக்ரட்டிஸ் சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா நம்ம யாரோ சொல்லுவோம் அப்படின்னா சாக்ரட்டிஸை சொல்லுவோம். சாக்ரட்டிஸ் எவ்வளவு பக்கங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி தேடி பார்த்தோம்னா அவர் ஒரு வரி கூட எழுதலை. அப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவங்களோட பின்னாடி வந்தவர்கள் அவர் அங்கங்கே சொன்னதை எடுத்து விவரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தொல்காப்பியம் தெரியும். இங்கே வந்திருக்க எல்லாருமே ஓரளவுக்கு படித்தவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 3 அதிகாரத்தில் ஒரு நூற்பாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 900க்கு மேலே அந்த வரிகளில் எழுதி அவ்வளவு செய்திகளை வந்து அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை ஒரு மெய்யியலாக பார்க்கலை. இப்போ ஹெகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹெகல் தான் வந்து மார்க்ஸுக்கு மூத்த முன்னோடி. அந்த டயலெக்டிக்ஸ்னு சொல்ல இல்லையா, அதாவது இயங்கியல் அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இயக்கவியல் மொழிபெயர்த்தாங்க. அதில் கூட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, அது முரண்பாட்டியல் தான். டயலெக்டிக்ஸ்னால் ஒரு கருத்து, அப்புறம் எதிர்கருத்து, அப்புறம் ஒரு தொகுப்பு கருத்து, அதாவது தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ அது வந்து முரண்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல். அது வந்து எபிஸ்டமாலஜியில் முக்கியமான ஒரு தர்க்கவாதம். இதே மாதிரி அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஹெகல் வந்து இந்தியர்களுக்கோ சீனர்களுக்கோ, அதாவது கிழக்கு நாடுகளுக்கோ ஒரு தத்துவ மரபு என்பது கிடையாது. அதாவது இவங்களுக்கு பெரும்பாலும் சமயம் சார்ந்து சிந்திக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு செக்யூலராக ஒரு தனித்தன்மையாக எந்த சார்பும் இல்லாமல் இவங்களுக்கு சிந்தனை மரபு கிரேக்கத்திலேருந்து தான் வந்தது, அங்கே தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சமஸ்கிருத அறிஞர்களெல்லாம் கோவப்பட்டாங்க. அது எப்படி ஒரு சமஸ்கிருத நூல்களே ஆழமாக படிக்காமல் அவர் ஹெகல் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார், அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மறுப்பு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி அவர் ஆசியா மோடா ப்ரொடக்ஷன்லாம் தப்பாக சொல்லிட்டாரு அப்படிலாம் வந்து வாதம் போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நம்ம இந்திய மெய்யியலை எழுதின அறிஞர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு தெரியும், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபி, இந்திய தத்துவவியலுடைய பேரறிஞர். அப்புறம் சுரேந்திரநாத் அப்படிங்கிற அறிஞர். இவங்க எல்லாமே வந்து இந்திய மெய்யியலை பற்றி நிறையா எழுதினவங்க. சரி, அவங்க ஏதாவது நம்ம தொல்காப்பியம் பற்றியோ இல்லை சங்க இலக்கியம் பற்றியோ ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னா ஒன்றுமே இல்லை. சைவ சித்தாந்தத்தை பற்றி லேசாக பின்னாடி சொன்னாங்க. அது கூட கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஒரு மெய்யியல் அப்படின்னு அப்படி தள்ளிட்டாங்க. எப்படி வந்து ஹெகலுக்கு ஒரு நீதி வச்சாங்களோ, எப்படி சமஸ்கிருத நூல்களை படிக்காமல் நீங்கள் வந்து இந்திய தத்துவ மரபை பின்னாடி தள்ளிட்டீங்களோ, அதே போல் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழே படிக்காமல் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? தமிழை படித்தா தான் நீங்கள் தமிழில் தத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு சிக்கல் நமக்கு இருந்தது. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு நீண்ட மரபு நமக்கு இருக்குது. அதாவது கல்வெட்டுகள், இப்போ எழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இப்போ கீழடி வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, கல்வெட்டுகள் வந்து பின்னாடி தான் வந்தது. நமக்கு எப்பயுமே நம்ம கல்வெட்டு அறிஞர்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது அசோகனுக்கு பின்னாடி தள்ளிடணும்னு பார்ப்பாங்க, ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கல்வெட்டு கிடச்சிருச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறது, ஐராவதன் ஐயா உட்பட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, அசோகனுடைய அந்த கல்வெட்டு தான் ஒரு பெஞ்சுமார்க்கு, அதுக்கு மேலே கொண்டு போக மாட்டாங்க, அதுக்கு கீழே எப்படியாவது கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. தப்பித்தவரை நமக்கு கீழடி கிடச்சி போச்சு. இப்போ அதுலேயும் வந்து எழுத்து வேறு வந்து போச்சு. இப்போ பொருந்தல்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கிது. அது கிமு 400 தள்ளுது, மேலே போகுது. ஸோ இப்போ இந்த எழுத்து மரபு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி சமஸ்கிருத கல்வெட்டுகள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிபி 3க்கு பிறகு தான் கிடைக்கிது. அதுதான் ஃபேக்ட், உண்மை. அப்போ அந்த எழுத்துக்கு முந்தி போயிட்டோம் நம்ம. சரி, அது ஒரு பக்கம். சரி, கல்வெட்டு தவிர செப்பேடுகள், புற சான்றுகள், இதெல்லாம். அப்புறம் வாய்மொழி இலக்கியங்கள், ஃபோக். அதாவது தமிழுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, கிளாசிக்கல் ட்ரெடிஷனும் இருக்குது, ஃபோக் ட்ரெடிஷனும் இருக்குது. இப்போ மற்ற சமுதாயங்கள், இப்போ சமஸ்கிருத மரபு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிளாசிக்கல் ட்ரெடிஷன் மட்டும்தான், அவங்களுக்கு செவ்வியல் மரபு தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து வாய்மொழி மரபோ அல்லது நாட்டார் மரபோ பெருசாக இல்லை. ஆனால் நமக்கு ரெண்டுமே வளமாக இருக்குது. சரி, அதை விட்டுருவோம், அதையும் எடுக்க வேண்டாம். சரி, அகச்சான்றுகள் எடுப்போமே. எடுத்தால் தொல்காப்பியம் இருக்குது, சங்க இலக்கியம் இருக்குது, பின்னாடி வந்து பக்தி இலக்கியங்கள், நீதி நூல்கள், இப்படி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த தொடர்ச்சியவும் கணக்கில் எடுக்கலை. சரி, இவ்வளவு செய்திகள் உடைய, இவ்வளவு தொடர்ச்சி உடைய ஒரு சமூகத்திற்கு சிந்திக்கிறதுக்கு தெரியாதா அப்படி ஒரு கேள்வி வரும்ல. இப்போ யாருமே அதை கேட்கல. இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல்,
மிஞ்சி போனால் ஒரு இலக்கியம் பற்றி பேசக்கூடியது. அப்படி தான் இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முற்போக்கு சிந்தனையாளர்கள், குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்த பேரறிஞர்கள் இருந்தாங்க. அது தமிழ் ஆய்வாளர்கள், அவங்க நம்ம மதிக்கணும். நம்ம அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழுக்கு வந்து இந்த மாதிரியான அறச்சிந்தனையோ அல்லது வந்து ஒரு மெய்யியல் சிந்தனையோ ஜைன பௌத்த கொடை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஒரு சிக்கலாயிடுச்சு. என்ன அப்படின்னா, நமக்கு வந்த எல்லா அறிவு மரபுகளும் எல்லாமே வந்து ஜைனத்திலேருந்தும் பௌத்தத்திலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேராசிரியர் நெடுஞ்செழியன் வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஆசீவகம் தான் நம்முடைய மெய்யியல் அப்படின்னு நிறையா நிறுவனார். பல இடங்களுக்கு பயணம் செய்து அவரோட நான் நெருக்கமாக இருந்திருக்கேன். அப்போ ஐயனார் வழிபாட்டு முறை எல்லாத்தையுமே எடுத்து இங்கே கல்வெட்டுகள், அதே போல் பாண்டியருடைய இந்த பகுதி எல்லாமே இங்கே சிவா வந்திருக்கார், அவருக்கு தெரியும், நம்ம சிவகுமார், அவர் கூட பயணம் செய்தவர். அவங்கெல்லாம் சொல்லி என்ன நிறுவனார் அப்படின்னா, ஆசீவகம் தமிழர்களுடைய மெய்யியல் மரபு அப்படின்னு அவர் நிறுவ முயற்சி பண்ணார். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அவர் மர்கலி கோசாலர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஏஎல் பாசமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி போட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் போச்சு நமக்கு. சரி, இப்போ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, திணை ஒன்று தான் நமக்கு தப்பி நிற்கிது. இப்போ இதை யாருமே உரிமை கொண்டாட முடியலை. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சட்டோயாமான்னு சொன்னால் கூட அவங்க மலையும் அந்த பள்ளத்தாக்க பற்றியான ஒரு எளிய விளக்கமாக தான் இருக்க ஒழிய நம்ம திணை மாதிரி ஒரு நீண்ட இது இல்லை. சரி, இது எப்படி திணை வந்து ஒரு மெய்யியலாக இருக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு மெய்யியல்னால் என்ன, ஃபிலாசபினா என்ன அப்படின்னு அதை பற்றி தேடி போனால் ஒரு 3-4 அம்சங்களை சொல்கிறாங்க. ஒரு கூறுகள் இருக்கணும், இருந்தால் அதை ஃபிலாசபின்னு ஒத்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, அதை பற்றியான ஆண்டாலஜி, அதாவது இருப்பியல்னு சொல்கிறாங்க. ஒரு என்ன, ஒரு பொருள் என்றால் என்ன, அல்லது உலகம் என்றால் என்ன, வாட் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு கேள்விக்கு பதில் கிடச்சுன்னா அது வந்து இருப்பியல் அல்லது ஆண்டாலஜி அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று இருக்கணும், ஒரு தத்துவத்துக்கு அது இருக்கணும். ரெண்டாவது எபிஸ்டமாலஜிங்கிறாங்க. எபிஸ்டமாலஜினா என்ன அப்படின்னா, அறிவு தோற்றவியல் அல்லது அறிவியல் அப்படி வச்சுக்கலாம். அறிவு எப்படி தோன்றுகிறது, இங்கே பேராசிரியர் ஆனந்தகுமார் வந்திருக்காங்க, அவருக்கு அதில் நம்ம பெருசாக எபிஸ்டமாலஜி பற்றி பேச முடியாது, நிறையா பேசுவார் அவர். அப்போ அந்த எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது இருக்கணும். எப்படி அறிவு தோன்றுகிறது அதை பற்றி ஒரு கருத்தாக்கம் விளக்கிச்சுன்னா அதை ஃபிலாசபியாக ஒத்துக்கலாம். மூணாவது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு அறம் சார்ந்த அறவியல் சிந்தனை இருக்கணும், அது இருந்தால் ஒத்துக்கலாம். நாலாவது ஒரு அழகியல் இருக்கணும், ஒரு எஸ்தட்டிக்ஸ் இருக்கணும். அப்படி 4ம் இருந்தால் அதை வந்து ஒரு ஃபிலாசபி அல்லது ஒரு தத்துவம் அப்படின்னு ஏற்றுக்கலாம். இந்த 4 இருக்குது திணையில். இது எல்லாருக்கும் தெரியும், ஏன் சொல்லாம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து தமிழ் பேராசிரியர் கிடையாது, நான் வந்து அடிப்படையில் ஒரு விவசாயி. இப்போ எனக்கு இதில் தொடர்புலாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதோ அங்கங்கே கொஞ்சம் தமிழ் படித்து நம்ம தோப்பா மாதிரி அறிஞர்கள்ட்ட கொஞ்சம் பாடம் கேட்டு, நெடுஞ்செழி மாதிரி ஆள்கிட்ட பாடம் கேட்டு நம்ம வந்து வந்தோம்னு வச்சுங்களேன். ஆனால் இதை செய்ய வேண்டிய பேரறிஞர்கள் செய்யாமல் விட்டுட்டாங்களே அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் இந்த திணைக்குள்ளே நீங்கள் தொல்காப்பியத்துக்குள்ளே பயணம் செய்து பார்த்தீங்கன்னா உலகம் விரிஞ்சிக்கிட்டே போகுது. இந்த புத்தகம் வந்து ஒரு சும்மா ஒரு நட்சல் தான், அது ஒரு சின்ன குறிப்பு தான். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு துறையாக விரிச்சிக்கிட்டே போகலாம். தொல்காப்பியத்தில் அவ்வளோ செய்தி இருக்குது. இப்போ நீங்கள் இருப்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அண்ணன் சொன்னாங்க இல்லையா, முதல் வாதம், பொருள் முதல் வாதம், 2 வாதங்கள் தான் நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய சண்டை. எது முதல்ல வந்தது, பொருளா கருத்தா? ஆனால் தமிழில் நம்ம திணை என்ன சொல்லுதுன்னா 2 இல்லை, 2க்கு இடையில உறவு தான். இது எப்படி நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா, இப்போ ஐன்ஸ்டீனுடைய E=mc² சொன்னார் இல்லையா, அதாவது இந்த ஒரு ஆற்றல் என்பது அழிக்க முடியாது அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். அதை வந்து திசைவேகமும் அதையும் இணைக்கும் போது வருது. அது அந்த அணு பிளவுக்கான அடிப்படை ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று வந்துச்சு. இப்போ குவைய இயற்பியல் அது வருது. அதில் பொருள் என்பது தனியாக இல்லைன்ட்டான், ஏன்னா எல்லாமே அலைகளாக இருக்குது. அப்போ ஒன்றோடு ஒன்று அது உறவு கொள்ளும் பொழுது தான் அந்த பொருளவே நீங்கள் அறிய முடியுது. இதை நம்மளால் அங்கே வைக்கிறான் திணையில். திணை அப்படின்னாலே திண், செறிவானது, இணைந்தது, ஒன்றோடு ஒன்று உறவு கொள்வது. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னா 5 பூதங்களுடைய இணைவு தான். கலந்த மயக்கம், கலப்பதும் மயங்குவதும் 2ம் சேர்ந்து தான் அந்த உலகமே தோன்றியது. அது அவர் சொன்னது போல் தெய்வத்தை வந்து பின்னாடி தான் வைக்கிறான். தெய்வத்தை கூட அவங்க ஆற்றல் மூலமாக தான் எடுக்கலாம், எனர்ஜி சோர்ஸ் அப்படி தான் பார்க்கணும். அதுக்குள்ளே போய் நீங்கள் எங்கெல்லாம் தொல்காப்பியம் பற்றி பேசுதோ அந்த தெய்வம் பற்றிய கருத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் எனர்ஜி சோர்ஸாக தான் இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்முடைய மரபில். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலக தோற்றம் பற்றியான பார்வை என்பது அந்த உறவுகளால் ஆனது, அந்த உறவியல். அப்போ பொருள் என்பதுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கிட்ட உறவால் தான் வருகிறது. அதுதான் ஆண்டாலஜி.
அதுதான் இருப்பு. ஒரு ஒரு ரியாலிட்டி என்பது உறவு தான் இருப்பு, அது இருப்பியல் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, எபிஸ்டமாலஜிக்கு வருவோமே. எபிஸ்டமாலஜியில் இந்திய அறிவு தோற்றவியலில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல் அப்படின்னா நியாய சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வடமொழி நூல். அது தமிழ்லையும் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அறிவு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு அதை சொல்லும் பொழுது அதை முதல்ல ஒரு பார்க்குறது பிரதிக்ஷம் அப்படி தானே பேராசிரியர் சொல்கிறார். பிரதிக்ஷம் அதாவது ஒரு பார்க்குறது, பார்வை, பெர்செப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லணும். அதுதான் வடமொழி வரமாட்டேங்க நமக்கு. அதாவது பெர்செப்ஷன் ஒரு புலன் உணர்வு. காட்சி நம்ம தமிழில் சொல்லணும்னா காட்சி, ஐயம், அதுக்கப்புறம் துணிவு, அதுக்கப்புறம் குறிப்பறிவு, உட்கோள், அப்புறம் குறிப்பறிவு. இந்த படிநிலை நம்மகிட்ட இருக்குது. இதை தொல்காப்பியத்தில் சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஒரு அப்ஸ்ட்ராக்டாக சொல்கிறாங்க. அதாவது அறிவு என்பது ஒரு அப்ஸ்ட்ராக்டானது, சிந்திப்பது, சிந்தித்து கொண்டே இருப்பது, தர்க்கம் செய்வது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அறிவு எப்படி தோணும்னா, நீ பார்க்குற புலன் உணர்வுகளால் தான். நீ இந்த பொருளை பார்க்குறியா, இந்த பொருளை பற்றி கேட்குறியா, இந்த பொருளை தொட்டு பார்க்குறியா, இந்த உறவாடுறியா, அப்போ தான் அறிவு தோணுது. அந்த உணர்வுகளிலிருந்து காட்சி, அதான் பார்க்குற காட்சிங்கிறது புலன் உணர்வு. அந்த காட்சிக்கு அடுத்தாற் போல் உங்களுக்கு வர்றது ஐயம். இது ஒரு மேகத்தை பார்க்குறான், காற்றடிக்குது. ஸோ மேகமும் காற்றும் இருக்கிறதுனால, இந்த காட்சினால் அவனுக்கு ஒரு ஐயம் வருது. ஒருவேளை மழை வருமோ வராதோ, மழை வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐயம் ஏற்பட்ட பிறகு அப்புறம் அவன் ஒரு துணிவு. அது டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லலாம். இவர் முடிவு எடுக்கிறான். எப்படி இது சரி, இப்படி காற்று இந்த மாதிரி அடித்தா மழை வரலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் உட்கோள். அவனுக்கு ஏற்கனவே சில அறிவு இருக்குல்ல, அதை பற்றியான புரிதல் வச்சுருக்காங்க இல்லையா, அதோட உரசி பார்க்குறான். உரசி பார்த்து கடைசியில் அவன் குறிப்பறிவில் முடிக்கிறான். இது எங்கே வைக்கிறாருன்னா, சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த நாடகத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வள்ளி திருமண நாடகம் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே நிப்பாட்டும் பொழுது இவன் பார்க்குறான், இந்த பெண் யார், ஒரு தேவலோக மங்கையோ அல்லது ஏதோ அரசனோட மகளாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியை வைப்பார். அது நீங்கள் குறிஞ்சி பாட்டு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி பாட்டெலாம் அது இருக்குது. அப்போ அதை பார்க்கும் பொழுது முதல்ல அவன் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மனசில் படுது, அதுதான் ஐயம். அப்புறம் அந்த பொண்ணு நம்ம காதலிக்கலாமா வேணாமா, இல்லை அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் வேண்டாமா, அடுத்த நிலை. அதுக்கடுத்து சரி இதெல்லாம் இருந்ததுனால இது சரியாக இருக்கும் அப்படின்னு வரிசைப்படுத்தி இயல்பாக இயற்கையோடு இணைந்து ஒரு சிந்தனையை உருவாக்குவது தான் தமிழ் எபிஸ்டமாலஜி. அதுதான் இந்த அதாவது திணை அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எபிஸ்டமாலஜி வந்துச்சா, அடுத்து எத்திக்ஸில் நம்ம பெரிய மன்னாதி மன்னர்கள் தமிழர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கீழ்கணக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வரிகள் நம்ம எல்லாருமே பார்க்க தவறிவிட்ட ஒரு சங்க இலக்கிய பாட்டு. அதில் முதல் வரி என்னென்னா, மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர். அதாவது மரத்தை கொன்று மருந்து நினைக்க வேண்டும் சூழல் ஏற்பட்டால் செத்து கூட போகிற வழியாக அந்த மரத்தை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற முதல் வரியினுடைய பொருள். ரெண்டாவது என்ன, அதாவது உரம் கெட செய்யார் உயர்தவம். அது உடம்பை வருத்திக்கிட்டு தேவையெல்லாம் போட்டு, ஏன்னா ஜைன மரபு, ஆசீவக மரபு, பௌத்த மரபு எல்லாமே உடலை வருத்தி தவம் செய்வது தான். அவங்களுக்கு பேரே தவத்தால் வந்தவர்கள் தான். கடும் தவம் இருப்பாங்க, தலைகளை நிற்பான், முடியை பிடுங்கிக்குவான், தொடர்ந்து முடிய பிடுங்கிக்கிட்டு அப்படி தவம் இருக்குது. அதை வேணாங்கிறான். அது யார் எழுதுனா தெரியுமா அந்த பாட்டு? ஒரு பாட்டு எழுதுனார், நம்ம பெருமை புகழ்தான் சொல்ல முடியா, யாதும் ஊரே அவரே தான் அந்த பாட்டு எழுதியிருக்கார். நற்றினையில் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு பாட்டு நினச்சிருக்கோம், அந்த 2 பாட்டு. அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அது கனி பூங்குன்றனாரா கணியன் பூங்குன்றனாரா அப்படி டவுட் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் திணைக்கோட்பாட்டினுடைய மூலவராக அவரை பார்க்க முடியுது. அவர் இந்த பாட்டு எழுதியிருக்கார். 3வது வரி தான் ரொம்ப முக்கியமானது. அண்ணா சொன்னதுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு அவர் ஒரு இது கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, வளம்கட பொன்னும் கொள்ளார் மன்னவர். அதாவது நாட்டினுடைய வளத்தை அழித்து இந்த அரசன், அதாவது அரசு இப்போ அரசுன்னு வச்சுக்கலாம், அப்போ அரசன் இந்த மன்னவர்னு சொல்கிறார். அரசு எந்த விதமான இந்த பணம் பண்ணுற வேலையை செய்யாதுங்கிறார். அப்போ இந்த பார்வை எப்போ வந்திருக்கு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருந்திருக்கு. அப்போ இயற்கைக்கும் அந்த மக்களுக்குமான உறவு எவ்வளவு வலுவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுதான் அறம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது உறவியலில் தொடங்குது. எல்லாம் தனித்தனி கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல காற்று விட்டீங்க அப்படின்னா, எரிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னொரு இடத்த பாதிக்கும். இப்போ எல்லினா அதுதான் சூப்பர் எல்லினா வந்தாச்சு. அதெல்லாம் இப்போ நடக்குது. இப்போ எல்லாம் நம்முடைய எல்லாரும் நம்முடைய உறவினர்கள். இதுதான் அந்த உறவியல்ங்கிறது. இப்படி நீங்கள் அறத்தை பற்றி ஒரு நாள் பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ செய்தி இருக்குது. அடுத்தது அழகியல்.
அது ரொம்ப முக்கியமானது. அழகியல் நம்முடைய அழகியலுக்கும் மேற்கத்திய அழகியலுக்கும் வடக்கத்திய அழகியலுக்கும் வேறுபாடு இருக்குது. என்னன்னா, நீங்கள் நம்முடைய அழகியல் என்பதை பின்னாடி பேசுவோம். இப்போ மேற்கத்திய அழகியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த அழகியல் வந்து தனியாக வச்சிருது. அழகு ஒரு அழகியல் அப்படின்னா என்ன, ஒரு ஒரு பொருள் எப்படி நம்மளை வந்து மகிழ்ச்சிப்படுத்துறது, எப்படி பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாகிறது, அதை பற்றியான படிப்பு தான் அழகியல். அது இருக்கணுங்கிறான். ஒரு மெய்யல் அது இருந்தால் தான் அது மெய்யல் அழுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேற்கத்திய அழகியல் பெரும்பாலும் துண்டாக வைக்குது. அதாவது அந்த அழகு என்பது தனிப்பட்ட ஒன்று, இதுக்கும் நம்ம மனத்துக்கு பெரிய தொடர்பெல்லாம் கிடையாது, நம்ம உடலுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு பேசுது. இந்த பக்கம் ரசக்கோட்பாடு, அதாவது இந்த அழகியல் பற்றி வடக்கத்திய அதாவது சமஸ்கிருத இலக்கியங்களில் ரொம்ப பேசப்படுற நூல் பரத முனிவர் எழுதிய அந்த பரத சாஸ்திரம். அது பின்னாடி அது நூல் முழுமையாக கிடைக்காத கூட பின்னாடி அதை டெவலப் பண்ணாங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கிரேக்க அறிஞர்கள் எழுதியதும் முதல்ல ஒன்றும் கிடைக்கல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தேடி எடுத்து தான் பின்னாடி சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழை சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ தமிழில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, இல்லை அதுக்கெல்லாம் ஒன்றும் வரலாறே கிடையாது, அதுக்கு மட்டும் வரலாறு இருக்கிற மாதிரியும் இதுக்கு இல்லாத மாதிரியும் அப்படி சொல்லுவாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இந்த அழகியல் என்ன சொல்லுது, ரசக்கோட்பாடு பரவசப்படுத்துவது. நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டிங்கன்னா அப்படியே மெய் மறந்து அப்படியே கடவுளோடு இணைஞ்சிடணும். அப்போ நீங்கள் அப்பால் போயிடணும், அப்பால் உலகத்துக்கு போகணும். ஆனால் நம்ம அழகியல் கோட்பாடு என்னன்னா, இணைவது, என்ஜாய் பண்ணுவது, அதாவது அந்த இயற்கையோட அந்த சூழலோட உங்களை பொருத்திக் கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கே திரும்ப உறவியல் வருது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதோ அதுதான் நம்முடைய அழகியல் கோட்பாடு. இப்போ இந்த 4 கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எத்தனை கோட்பாடுகளால் விரிக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி இன்றைக்கி பொருத்தமானது, அதுதான் நம்ம பேராசிரியர் இவங்க சொன்னாங்க, அறிவுடை நம்பிக்கை சொன்னது போல் இன்றைக்கி அது எவ்வளோ பொருத்த முடியாது அப்படின்னா, இப்போ குளோபலைசேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு மாற்று லோக்கலைசேஷன், அதுதான் திணை. குளோபலைசேஷனுக்கு மாற்று லோக்கலைசேஷன், உலகமயமாதலுக்கு மாற்று உள்ளூர்மயமாதல், அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. அதை வந்து திணை பேசுது. ஏன்னா அந்த திணைக்கு உரியதாக இருக்கும். அப்புறம் இதில் முக்கியமான 3 கூறுகள் இருக்குது. ஒன்று வந்து பன்மயம், ஏற்கனவே அண்ணா சொன்னாங்க. பன்மயம் என்பது தான் ஒரு உலகத்தை தொடர்ந்து நிறுத்தி வைக்கக்கூடியது. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும், ஒரு காடு எடுத்துங்களேன். ஒரு காடு பன்மயத்தன்மையோடு இருப்பதனால தான் அது தொடர்ந்து இருக்குது. ஒரு தோப்பு அப்படி இருக்க முடியாது. நீங்கள் அதுக்கு தண்ணி கொடுக்கணும், ரசாயன உரம் போடணும், அல்லது வேறு ஏதாவது உரத்தை போடணும், பாதுகாக்கணும். இந்த மாதிரி தன்மைகளெல்லாம் இருந்தால்தான் அது தோப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அது வேலை செய்யும். ஆனால் ஒரு காடு அப்படி இல்லை. அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அந்த மரங்கள், அந்த வேர்கள், பூஞ்சாலங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சஸ்டைனபிளாக வச்சுருக்கும் அந்த காட்டினுடைய திறமை. அதுதான் பன்மயம். அது நீங்கள் சமூகத்துக்கும் பொருத்தலாம். ஒரு சமூகத்தில் பல மதங்கள் இருந்தால் தீபாவளிக்கு லீவு அப்படின்னா போய் நம்ம பாய் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். அந்த பன்மைத்தன்மை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து இயங்கும், இல்லாட்டி இயங்காது. இது வந்து பன்மயம். அது முக்கியமான ஒரு அடிப்படையானது திணை கோட்பாட்டில். அதுக்கப்புறம் உயிர்மை நேயம். இப்போ நேயம் சொல்கிறோம் இல்லையா, நேயம் அப்படிங்கிற சொல்ல நமக்கு இதுவரைக்கும் மனித நேயம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். மனிதர்களோட நேயமாக இருக்கணும், மனிதர்களை துன்புறுத்தக்கூடாது. அதை தாண்டி உயிர்கள் மீது, எல்லா உயிர்கள் மீது நேயமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய திணை கோட்பாட்டில் முக்கியமான செய்தி. அதை பற்றி நீங்கள் நிறையா பாடல்கள் நம்ம சொல்ல நேரம் இல்லை, இப்போ அவ்வளவு சொல்லி ஒரு நாள் பேசலாம் அதை பற்றி. அடுத்ததாக தற்சார்பு, அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. எப்படி ஒரு திணை வந்து அது அது சஸ்டைனபிளாக தொடர்ச்சியாக இருக்கணும்னா அங்கே தற்சார்பு. இந்த 3க்கும் எடுத்துக்காட்டு நம்முடைய பாரி. இதை வந்து நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தலாம். பாரி என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து பன்மையத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் இருக்கிறார். அவர் டைவர்சிட்டியான நாடு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கபிலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாரியினுடைய அந்த மண்ணில் உழாமல் கிடைக்கக்கூடிய உணவுகள் எத்தனை அப்படின்னு பட்டியல் போடுறார் வரிசையாக. அது போடும்போது மூங்கில் நெல் கிடைக்குது சாப்பாட்டுக்கு, அது யாரும் விவசாயம் பண்ணலை, விவசாயம் பண்ணால் கிடைக்கிது. அப்புறம் நிறையா தேன் கிடைக்கிது, அப்புறம் கிழங்கு கிடைக்கிது. இப்படி வந்து பெரிய பட்டியலை போட்டு, அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மேலேருந்து பார்த்தா எப்படி வானத்தை பார்த்தா நட்சத்திரங்கள் தெரியுது போல் அங்கே பூராமல் வாட்டர் ஷெட்டு, முழுக்க முழுக்க தண்ணீர், அந்த சுனைகள், அந்த குளங்களெல்லாம் இருக்குது. அவ்வளவு ஒரு சஸ்டைனபிளான ஒரு அற்புதமான இடம்தான் அந்த பாரி வாழ்ந்த அந்த பரம்பு நாடு. அப்போ அவன் யார் அப்படின்னா உயிர்மனே மிக்கவர். ஒரு முல்லை கொடிக்காக தன்னுடைய தேர்வை கொடுத்துட்டான். அது வந்து கொடை மடம்னு நம்ம தமிழறிஞர்கள் சொல்லுவாங்க. நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு தேர் முக்கியம் இல்லை, அவனுக்கு முக்கியமானது அந்த முல்லை கொடி தான். அப்போ ஒரு உயிரை நேசிக்கும் போது இப்போ முற்றுகையிடுறாங்க இந்த மூவேந்தர்கள் போய். அப்போ அவன் என்ன பண்ணான்னா, கிளிகளை அனுப்பி, இதெல்லாம் வந்து ஒரு குறியீடுகளாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிளி அனுப்பினானா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் கிடையாது. அப்போ அவை சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, கிளிகளை அனுப்பி அந்த திணைக்கதிர்களையும் நெற்கதிர்களையும் கொண்டு வந்து அந்த முற்றுகையை அவன் முறியடிச்சிடறான். அதுக்கப்புறம் பின்னாடி பேச்சுவார்த்தை கலைத்து அவனை கொள்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு ட்ராஜடி.
அப்போ இந்த தன்மைகளெல்லாம் கொண்ட ஒரு தற்சார்புக்கான எடுத்துக்காட்டாக நீங்கள் பாரியை பார்க்கலாம். இது ஒரு நாட்டுக்கு பொருந்தும். அதை நாடு என்பது நாடா வளர்த்தன அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்போ இந்த தன்மைகளெல்லாம் கொண்ட ஒரு சமூகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த உலகம் என்பது அமைதியை நோக்கி ஒரு நல்ல இனிமையான இதை போகும் அப்படிங்கிறது தான் இதன் அடிப்படை. இதை பற்றி தான் நம்ம இந்த நூலில் விளக்கியிருக்கிறோம். இதை வந்து அப்புறம் இன்னொன்று இதில் சில குறியீடுகளெல்லாம் கணக்கீடுகள்லாம் போட்டிருக்கோம். இப்போ மார்க்சியத்தை பற்றி சொல்லும் பொழுது மார்க்ஸ் முக்கியமான ஒரு கருத்தை நம்ம கொடுத்தாரு. உபரி மதிப்பு கோட்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. எப்படி வந்து ஒரு முதலீடு போடுறோம், உழைப்பு செலுத்துகிறாங்க, ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் வெளியே கிடைக்குது. அந்த பொருளை சந்தையில் விற்கும் பொழுது அந்த அந்த விற்கக்கூடிய பொருளானது 2 மதிப்பை கொண்டதாக இருக்குது. ஒன்று யூட்டிலிட்டி வேல்யூ இருக்குது, இன்னொன்று மார்க்கெட் வேல்யூ 2 இருக்குது. இப்போ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், 50 ரூபா சம்பளம் கொடுக்குறோம், 50 ரூபா முதலீடு போடுறோம், 100 ரூபா வருது, அது 200 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்படின்னா அந்த 100 ரூபா என்பது உபரி, அது வந்து தொழிலாளருக்கு போகணும். அப்படி கொடுக்குறேன்னா அது உழைப்பு சுரண்டல், அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக என்ன விட்டுட்டாங்க அப்படின்னா, அப்படி வரும்பொழுது பொல்யூஷன் ஒன்று வருதுல்ல, அதை கணக்கில் எடுக்கலை மார்க்சியம். அப்போ அதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டார், நேச்சர் கிஃப்ட்னு சொல்லிட்டார். அதாவது இயற்கை கொடுத்த கொடை, இயற்கை பங்களிக்குது. அது லேபர் மட்டும் இல்லை, அதில் முதலீடு மட்டும் இல்லை, அங்கே தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, சூழல் இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்ட் வெளியே வருது. அப்போ வெளியே வரக்கூடிய ப்ராடக்டில் இயற்கைக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்போ அந்த பங்கை நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லாட்ட கூட இன்றைக்கி இது பிரச்சனையாகுது. இன்றைக்கி ஒரு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வந்தாலும் சரி, வேறு தொழிற்சாலை வந்தாலும் சரி, அது வெளியிடக்கூடிய கழிவுகள் சூழலை கெடுக்குது, இயற்கையை சிதைக்குது. அப்போ இயற்கையை சிதைக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு சரியான ஒரு மதிப்பீடு திரும்ப கொடுக்கணும்ல, இல்லாட்டி அது சுரண்டல் தானே. அப்போ அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சோம்னா கொடை மதிப்பு கோட்பாடு. மார்க்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். அதாவது எப்படி கிஃப்ட்னு சொன்னாரோ அதில் நம்ம கொடை மதிப்பு கோட்பாடு, எப்படி உபரி மதிப்பு கோட்பாடு என்பதற்கோ அது மாதிரி சில தியரியில் இருக்குது. அந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது நான் முழுசாக நேரம் இல்லை விளக்கி சொல்ல முடியாது. அப்படி சில குறியீடுகள். அப்புறம் ஜிடிபி வச்சு அளக்குறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கணக்கீடுகள் எல்லாமே பொருளாதார கணக்கு தான். மரத்தை வெட்டினீங்கன்னா அது ஜிடிபியில் வரும், மரம் நட்டினீங்கன்னா வராது. அதுதான் அந்த ஜிடிபியினுடைய சிறப்பு. பெண்கள் வேலை செய்கிறாங்க, வீட்டில் அம்மா வேலை செய்கிறாங்க, தங்கை வேலை செய்கிறாங்க, சகோதரி வேலை செய்கிறாங்க, அதுக்கு எங்கேயாவது சம்பளம் போடுறோமா? இப்போ ஜிடிபினா என்னென்னா பேர் தான் வந்து நல்லாயிருக்கும், கிராஸ் அதாவது டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவேன் ஒழிய அதில் பல விஷயங்கள் வராது. எங்கெல்லாம் பணத்தை போட்டு பேங்கில் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ பண பரிவர்த்தனை மட்டும்தான் ஜிடிபியில் வரும், மற்றெல்லாம் வராது. அப்படி வரலைன்னா அது வந்து நீங்கள் கணக்கில் வரமாட்டீங்க. அப்படி தான் விவசாயத்தை சொல்கிறாங்க. இப்போ டீக்ரோத், விவசாயத்தில் பங்களிப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் விவசாயிக்குள்ளே ஒரு 2 ஆட்டுக்காரங்க வந்து ஆடு வாங்கிக்கிறாங்க, மடியில் தான் பணம் கட்டிட்டு போகிறாங்க, அவங்க பேங்கில் போடுறதில்ல. அப்படின்னா அது வராது. ஜிடிபியில் வந்து பேஸ்டோரலிசம் வராது. அதே போல் நீங்கள் விவசாயிகள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கிட்டாங்கன்னா அது வராது. இப்போ ஜிடிபி வந்து எவ்வளோ ஒரு ஏமாத்து, அதுதான் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஜிடிபிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை, அதை வச்சு தான் அளவிடுறாங்க. ஆனால் எதை வச்சு அளவிடணும், சமூகத்தோடு நீங்கள் எப்படி உறவு கொள்கிற, ஜென்ரல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறான். இப்போ பூட்டான்லாம் சொல்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? நிறையா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளில் மகிழ்ச்சி இல்லை. கியூபா போன்ற நாடுகளில் நிறையா ஜிடிபி இல்லாட்ட கூட மகிழ்ச்சியாக இருக்கிறான், அதெல்லாம் இருக்குது. அப்படி பல நாடுகளை பற்றி சொல்லலாம் நம்ம. ஆக இந்த மாதிரியான புதிய குறியீடுகள் இதில் நம்ம வச்சுருக்கோம். எப்படி ஒரு வைல்டு லைஃபோட, காட்டு விலங்குகளோட எப்படி இணக்கமாக இருக்கிறது, எப்படி வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது பொருளை ரீசைக்கிள் பண்ணோம், எப்படி எனர்ஜியை குறைக்கிறோம், இதுக்கெல்லாம் சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து தான் இன்றைய காலகட்டத்துக்கு திணை கோட்பாடு எப்படி பொருத்தம். ஏன்னா ஒரு கேள்வி வருது இல்லையா, அண்ணன் சொன்ன போல் இதெல்லாம் வந்து 10ஆம் வசதித்தனம், பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இது ஜாதியை பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, இது முழுக்க இன்னைக்கு இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை பற்றி ரொம்ப ஆழமாக பேசுது. ஆக இந்த அம்சங்களெல்லாம் கொண்டு தான் இந்த திணையம் அப்படிங்கிற கோட்பாடு. இதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபிலாசபி, ஒரு கருத்து, ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது ஒரு தியரியாக மாற்றுறோம், ஒரு நெறியலாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் அந்த நெறியல் வந்து முதல்ல வந்து ஒரு கருத்து பிரின்சிபலாக மாறும், அதுக்கப்புறம் ஒரு தியரியாக மாறும், அதுக்கப்புறம் தான் ஃபிலாசபியாக மாறும். ஃபிலாசபி வந்தப்பறம் தான் அது ஐடியாலஜியாக மாறும். இந்த அடுக்குமுறை தான் ஒரு ஃபிலாசபியுடைய வளர்ச்சி. இப்போ ஐடியாலஜி அண்ணன் சொன்னது எல்லாமே ஐடியாலஜி. இப்போ கீவே அண்ணன் சொன்னது எல்லாமே முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இப்போ இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு மார்க்ஸ் ஒரு கருத்து கொடுக்குறாரு, அதை லெனின் எடுத்துகிட்டு ஒரு ஐடியாலஜியாக மாற்றி அங்கே வந்து சோவியத் ரஷ்யாவில் நடக்குது, அதே போல் சீனாவில் நடக்குது. அதுபோல் நாளைக்கு ஏதாவது அரசியல் கட்சி இந்த ஃபிலாசபியை எடுத்துகிட்டு ஒரு ஐடியாலஜியாக மாற்றி ஒரு நாட்டை வென்று அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை
நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.